உலக மக்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி நெறிமுறையோடு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை உலக பொதுமறையாக எழுதிய திருவள்ளுவர் வழித்தோன்றல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எழுதிய கணியன் பூங்குன்றனாரின் வழித்தோன்றலாகிய நான் முனைவர் வரலாற்று அறிஞர் ஆ. சிவசுவாமி உங்களோடு பேசுகிறேன். நல்லார் ஒருவர் உளரேன் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இந்த குறள்ல நம்ம முக்கியமா சில விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த குறள் என்ன சொல்லுதுன்னா, வெளிப்படையாக பார்த்தால் ஒரு நல்லவங்களுக்காக பெய்யக்கூடிய மழை தீயவர்களுக்கும் பயன்படும் என்பது. இதனுடைய உள்ளர்த்தம் என்னவென்றால், ஒரு நல்லவங்களுக்காக பெய்யக்கூடிய மழை இந்த உலகத்தை காக்கும் என்பதோடு மட்டுமல்ல, ஒரு தீயவர் செய்யும் செயலால் இந்த உலகத்திற்கு தீமையும் ஏற்படலாம் என்பதை திருவள்ளுவர் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். அப்படித்தான் இப்போது நாம் கலியுகத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். யுகங்களில் கலியுகம்தான் கடைசி யுகம். அதாவது கலியுகத்தின் முடிவில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கலியுகத்தின் முடிவில் பிரளயத்தை நோக்கி உலகம் விரைந்து நகர்ந்து கொண்டிருந்தாலும் இந்த கலியுகத்தின் முடிவில் என்ன நடக்கப் போகிறது தெரியுமா? ஒரு தனி மனிதரால் இந்த உலகத்திற்கு ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. அவர் எடுக்கும் முயற்சியாலும் அவர் எடுக்கும் முடிவினாலும் இந்த உலகத்திற்கு ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, ஒருவரால் இந்த உலகம் காக்கப்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. அந்த ஒருவர் இந்த புண்ணிய பூமியான இந்தியாவில் பிறந்திருக்கிறார். அவர் யார் என்றால், நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள். உலகமே இந்தியாவை அமைதியின் சின்னமாக அறிவிக்கப் போகிறது என்கிற நல்ல செய்தியை சொல்லுவதோடு மட்டுமல்லாமல், அனைவருடைய கூட்டு பிரார்த்தனையால் இந்த உலகம் காக்கப்பட வேண்டும் என்பதையும் உங்களுக்கு அறியத் தருகிறேன்.